கருவினில் தாங்கி உருவினில் உயிர் பெற உழைத்தவள் அம்மா. உயிர் எழுத்தின் உண்மை பொருள் அம்மா. இருட்டை போக்கி உனக்கு வெளிச்சம் கொடுத்த உன் தாயின் வாழ்க்கையை நீ இருட்டாக்கி விடாதே. 10 மாதங்கள் என்னை வயிற்றில் சுமந்தாய். என் ஆயுள் முடியும் வரை என்னை உன் நெஞ்சில் சுமக்க காத்திருக்கிறாய். இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அம்மா? தேடி பாருங்கள், உலகில் அம்மாவை விட தேவதை வேறு யாரும் இருக்க முடியாது. உலகத்தை பற்றி முதலில் நமக்கு எடுத்து கூறும் நம் முதல் குரு நம் அன்னையே. தினந்தோறும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாள் கூட தனக்காக கவலைப்பட மாட்டாள். பலி தந்தவர்களே உயிராய் நினைப்பது தாய்மையும் காதலுமே. மின்னல் மின்னும் போது அம்மாவை கட்டி அணைக்கும் குழந்தைக்கு தெரிகிறது அம்மா அதைவிட பெரிய சக்தி என்று. ஒரு சொல்லில் ஓர் உலகம் அம்மா. உலகமெல்லாம் சொல்லும் ஒரு சொல் அம்மா. அளவில்லா அன்பையும் மறக்க முடியாத பாசத்தையும் அளவில்லாமல் கொடுப்பவள் அன்னை மட்டுமே. ஹலோ சொன்னதும் என்ன உடம்பு சரியில்லையா என கேட்கும் அம்மாவிடம் தோற்று போகின்றனர் உலகில் உள்ள எல்லா மருத்துவர்களும். வெளியூர் செல்லும் பிள்ளைகளின் பயணப்பைக்குள் பிரியங்களை திணித்து வைப்பது அம்மா மட்டுமே. மாட மாளிகை வேண்டாம், கூட கோபுரம் வேண்டாம், துயிலாட தொட்டில் வேண்டாம், எல்லாமே என் தாயின் மடிதான், அதுதான் சொர்க்கம். கருவறையில் உன்னை இருக்க வைத்து வெளியில் காவல் காக்கும் தெய்வம் அம்மா. அம்மா, உனக்கே நான் மகளாக வேண்டும். வேறு ஜென்மம் ஒன்று இருந்தால். ஒரு வார்த்தையில் கவிதை கேட்டதால் சொன்னேன் அம்மா என்று. அதை அம்மாவே கேட்டிருந்தால் ஒரு எழுத்தில் சொல்லியிருப்பேன் நீ என்று. நீ திரும்பவும் அமர முடியாத ஒரு ஆசனம் உன் தாயின் கருவறை. தாய்மையின் விலை என்னவென்று எனக்கு தெரியும். அதனால்தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதேன் பிறக்கையில். பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவனுக்கு கூட 3 சொற்கள் எழுத தெரியும், அம்மா. எந்த அம்மாவுக்கும் என் அம்மாவை போல் இருக்க முடியாது என எல்லோரையும் நினைக்க வைப்பதே அம்மாக்களின் அதிசயம். நம் உள்ளத்தின் உள்ளே வாழும் ஒரு உன்னதமான தெய்வம் அம்மா. 1000 அர்த்தங்களை உள்ளடக்கியது அம்மா எனும் உன்னத வார்த்தை. நான் பார்த்த முதல் தெய்வம் அம்மா. குழந்தையின் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்தகம் அம்மா. என் மரணம் தாய்மடியில் என்றால், என் மரணம் தாய்மடியில் என்றால் அது மீண்டும் எனக்கு ஜனனம்தான். அம்மா, மரணமாக இருந்தாலும் உன் மடியில் கொடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை மறப்பது மட்டும் என்னால் முடியவில்லை. பிறப்பு ஓர் இடம், பயணிக்க ஓர் இடம், நதிகளெல்லாம் அங்கே பெயர் கொண்டன. சிறகுகளை தானம் பெற்ற பறவைகளாய் வாழ்கின்றனர் பெண்கள். பாசம் சுமந்தவள் தங்கையாகிறாள், உணர்வு சுமந்தவள் தோழியாகிறாள், நேசம் சுமந்தவள் மனைவியாகிறாள், உயிர் சுமந்தவள் தாயாகிறாள். பொதுவாக பெண்களின் சந்தோஷம், ஆசை, எதிர்பார்ப்பு இது எல்லாமே வெறும் கனவாகவே போய்விடுகிறது. ஒரு பெண்ணிற்கு வெட்கம் இருக்குமானால் அவளுடைய ஆடையில் ஒழுக்கம் தெரியும். பெண்ணின் பிரசவ அறையில் கணவன் இருப்பது கட்டாயமானால் விவாகரத்தும் கற்பழிப்பும் குறையும். ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமே காரணம். இதயத்தில் அவனையும் வயிற்றில் அவன் உயிரையும் சுமப்பது நிறைவடைகிறது பெண்ணின் ஆசைகள். பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். அவர்களால் உருக்கவும் தெரியும், உருகவும் தெரியும். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். ஒரு துளி உதரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண். அழகில்லாமல் பிறந்தால் கூட திருஷ்டி போட்டு வைப்பவள். எழ முடியாமல் கிடந்தால் கூட உடலை சுத்தம் செய்பவள். கரு சுமந்த பெண்ணெல்லாம் கண் கண்ட தெய்வம் என உணர்கிறேன். வாழ்க்கை பெண் எனும் நிழல் சுவாசிப்பதால். உலகை உருவாக்கி உயிரினை படைத்தவனை தெய்வம் என்றால், தன் ஊனையும் உயிரையும் உருவாக்கி ஒரு உயிரை பெற்றவள் அன்னை அன்றோ? அவளும் தெய்வம் தானே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.